இந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்து ரீசெண்ட் டைமில் ஹோட்டல் ஸ்ரீ ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு புஷேரியிலேருந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணது. என்ன ஆர்டர் பண்ணேன்? சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன். பேக்கிங் வைஸ் எந்த குறையும் சொல்ல முடியாது, பக்காவாக இருந்துச்சு. இதில் வந்து ரைத்தா இருந்துச்சு, சாலட் இருந்து, பிரியாணி கண்டெய்னர் வந்துச்சு. பிரியாணி குவான்டிட்டி பார்க்கும்போது அப்பப்பா ஒருத்தர் இல்லைங்க, 2 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. ரைஸுமே வெல் குக்கடாக இருந்துச்சு. ஸ்பெஷலாக வந்து முட்டை கொடுத்துருந்தாங்க, அதுதான் பெரிய விஷயமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இது கூடவே சிக்கன் பீஸ் இருந்துச்சு, ஒரு லெக் பீஸும் வந்துச்சு. நான் சொன்னது கடைக்காரங்களுக்கு கேட்டுதா இல்லையா? கண்டிப்பாக கடவுளுக்கு கேட்டுச்சுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பிரியாணியோட ரைஸ் வெல் குக்கடாகவே இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் வந்து அடி புள்ளி டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. சிக்கன் பீஸுமே நல்லா வெல் குக்கடாகவே இருந்துச்சு. இதில் வந்து சிக்கன் வச்சு முட்டை வச்சு சாப்பிடும்போது என் மனசில் ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த பிரியாணி வந்து என்னோடய பர்சனல் லிஸ்ட்டில் வந்து நான் சேர்த்துப்பேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒர்த் ஃபார் மணினா கண்டிப்பாக ஒர்த் ஃபார் மணி தான். இவங்க கொடுத்த ரைத்தா வச்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியான ரைத்தாவும் தான் கொடுத்துருந்தாங்க. மொத்த காஸ்ட் வந்து 334. கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் எனக்கு பர்சனலாகவே இந்த பிரியாணி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.